சூர்யா கூடவே நீங்க இருக்கணும். அண்ணன் கூடவே இருந்தா மட்டும் தான் அண்ணன பத்தி விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதால, மகாவும் என்ன பண்றாங்க, அவங்க அத்தைக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இங்க வந்து வேலைக்கு போறாங்க. சூர்யாவோட ஆஃபீஸ்லயே. அங்க வந்து சூர்யா வந்து பார்க்குறாரு. மகாவுக்கு வந்து கிடைக்கிற வரவேற்ப பார்த்து அசந்து போறாரு. எல்லாருமே மகாவுக்கு வந்து பொக்கே கொடுத்து வரவேற்கிறாங்க. உடனே வந்து அந்த ஸ்டாப்ப போட்டு திட்டுறாரு. "என்ன இது ஓவரா பண்றீங்களா பந்தா? யாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து குடுத்தது பர்மிஷன்?" அப்படி சொல்றாரு. "உங்க அப்பா தான் சார் குடுத்தாரு. அதுவும் இந்த பூக்கள்லாம் வந்து என் காசுல தான் சார் வாங்கினேன்." அப்படி சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அதை கேட்டு வந்து ஏன் அப்பா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பூ வாங்குற காசு வந்து இந்த பொக்கேலாம் வாங்கின காசை வந்து நீ அக்கௌண்ட்டில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அதுக்கு வந்து ராகவன் வந்து என்ன பண்ணுறாரு, ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னப்பா இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, என்ன நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குடா, அதுவும் வந்து மகா செஞ்சுருக்கா, சூப்பராக இருக்குடா அப்படின்னோடனே உங்களுக்கு எல்லாமே மகா தானா, நீங்கள் இங்கே வேலைக்கு அமிச்சிங்களே மகா, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியல, என்கிட்ட கேட்காம கொள்ளாமல் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னோடனே என்னடா இது நீ தானடா ஒரு காலத்தில் அவளுக்கு இங்கே வேலை கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமாம் ஒரு காலத்தில் சொன்னேன், ஆனால் இப்போ சிச்சுவேஷன் அப்படியே இருக்குது அப்படின்னோடனே என்னாச்சு சிச்சுவேஷனுக்கு, இங்கே பாடுறா இது நான் எடுத்த டிசிஷனில் அம்மா எடுத்த டிசிஷன், அதனால தான் அவள் வேலை கொடுத்துருக்கா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, மகா என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு ஒழுங்காக இரு புரியுதா, பொண்டாட்டி சொல்கிறது கேள்றா அப்போ தானே உருப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு போன வச்சிடறாரு. ஐயோ இப்படி பண்ணுறாரு இவர் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. என்ன சொன்னார் என் மாமனார் அப்படின்னா சொன்னார் அப்படின்றாரு. சரி ஓகே இங்கே பாருங்கள் என்னோடய கேபினை காட்டுங்க, அப்படி இல்லைன்னா அங்கேயே உட்காந்துட்டு உங்களை தொல்லை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்றாங்க மகா. இப்போ என்ன உன் கேபினை காட்டணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி உடனே வந்து ஸ்டாஃபை கூப்பிட்றாரு. இவங்களோட கேபினை காட்டுங்க, இவங்களுக்கு ஒர்க்கும் கொடுங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, மகா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சூர்யா அங்கே வராரு. சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட அப்படியே வந்து தூக்கி போடுறாரு டிசைனை. நல்லாவே இல்லை இந்த டிசைனை வந்து ஓகே பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு தூக்கி தூக்கி விசிறடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு சார் மேடம் ஓகே சொல்லிட்டாங்க சார். மேடம் யார் ஓகே சொல்கிறதுக்கு, நான் சொல்லணும் ஓகே, நான் தான் இந்த கம்பெனியோட எம்டி புரியுதா அப்படின்னோடனே சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, மேடம் தான் சார் அதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, மேடம் கிட்ட வந்துட்டு தான் உங்ககிட்ட வரும் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் நான் தான் ஓகே பண்ணேன், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க எனக்கு தெரியும் இந்த டிசைன் ஓகே ஆகும்னு சொல்லிட்டு, டிசைனுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்போ எனக்கு தெரியாதா அப்படின்றாரு. உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஒன்றுமே அப்படின்றாங்க. உடனே பார்த்து அப்படியே டென்ஷனாக வராரு. நான் ஓகே பண்ணேன் தான் உங்களுக்கு பிடிக்கல அதுதானே உண்மை அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. உடனே ஃபோன் வருது. அந்த டைமில் இங்கே வந்து ஸ்வேதா வந்து கால் பண்ணுறாங்க. சூர்யா உடனே எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னோடனே என்ன பிரச்சனை அப்படின்னோடனே இந்த மாதிரி அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, வந்து பிரச்சனை பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வா சூர்யா அப்படின்னோடனே சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் நம்ம மகா கிட்ட அவர் பாட்டுன்னு கிளம்பி போகிறாரு. இதை பார்த்த மகா வந்து இவர் எங்கே அவசரமாக போகிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அடுத்து வந்து சரி இவர் ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க பின்னாடியே. அடுத்து வந்து சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, இங்கே போகிறதுக்குள்ளே ஸ்வேதா கிட்ட வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. என்னையும் நினச்சிட்டு இருக்க உன் மனசில் நீ என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் பார்த்துட்டு இருப்பேனா, இங்கே பார் நான் உனக்கு வந்து கண்டிப்பாக வந்து தரவே மாட்டேன் டைவர்ஸ் புரியுதா, நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த சூர்யா கூட உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குடி அப்படின்னு நம்ம பேசுகிறாரு. இங்கே பார் தேவையில்லாமல் தப்பாக பேசினேன் அப்புறம் அவ்வளோதான், நீ பண்ணது கொஞ்சம் நெஞ்சமா, அதனால தான் நான் டைவர்ஸ் கேட்குறேன், டைவர்ஸ் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறார் ஸ்வேதாவை. ஸ்வேதா பயங்கரமாக அலறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம வந்துடுறாரு நம்ம சூர்யா போட்டு அவரை போட்டு அடிச்சிடுறாரு ஸ்வேதாவோட ஹஸ்பண்டை. இங்கே பார் நானும் பார்த்துட்ருக்கேன், நீ என்ன பொம்பளை மேலே கை வைக்கிற, அவ்வளோதான் உனக்கு இதோட உனக்கு மரியாதை கிடையாது புரியுதா, லேடிஸ் மேலே கை வைக்க உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆமாம் எனக்கு ஒன்றும் அசிங்கமாக இல்லையே, எப்படியாவது என்னை கழட்டி விட்டுட்டு உன்னை பார்த்துட்டா அதான் உன் கூட வரா, இவ்வளோ கேவலமாக பேசுகிற, எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, எங்களுக்குள்ளே என்ன வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் அதுக்காக நீ வந்து ஒரு பொண்ணை வந்து துன்புறுத்த நான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, அதுவும் என் ஃப்ரெண்டு நீ கஷ்டப்படுத்த நான் பார்த்துக்கே இருக்க முடியாது, எவ்வளோ தைரியம் தான் உனக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்வேன், திரும்ப திரும்ப வந்து ஸ்வேதாவுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கியா, மரியாதை இங்கேருந்து போயிடு, டைவர்ஸ் பேப்பர் வரும் சைன் பண்ணி அனுப்பு, அப்படி சைன் பண்ணலை வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து களி தின்ன வேண்டியதான் புரியுதா, ஜெயிலில் தான் இருப்ப அப்படின்றாரு. அதுக்கிட்ட அவர் டென்ஷன் ஆகிறாரு. மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாரு. சரி போயிடுறாரு அவர். அடுத்து வந்து இங்கே வந்து கவலைப்பட ஸ்வேதா உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னோடனே உடனே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. இது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க மகா வந்து கார் நிற்கிது அப்படி சொல்லிட்டு வராங்க. ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்வேதாவும் வந்து சூர்யாவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே வந்து இருக்காங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம மகா. இது முடியுது.